தமிழன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி திரையலசலில் நம்ம பார்க்க போகிற படம் 23 மணி நேரம் 23 நிமிடங்களில் எடுக்கப்பட்ட ஒரு படம். அந்த படத்துடைய பெயர் பிதா. இது 23 மணி நேரம் 23 நிமிடங்களில் எடுத்த ஒரே காரணத்தினால பிதா 23:23 அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இன்றைக்கி திரையலசலில் நம்ம அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பிதா 23:23. அது ஏன் வந்து பிதா 23:23ன்னு வச்சாங்க அப்படிங்கிறதான் முதல் கேள்வியும். ஆக்சுவலாக ப்ரொடியூசர் மதியழகன் அவருடைய படத்துடைய பெயரும் பிதா அப்படின்னு வச்சுருந்தனால சரி இந்த படத்துக்கும் பிதான்னு வச்சா ஒரு கன்ஃபியூஷன் வரும் அப்படிங்கிறதுனால தான் இந்த 23:23 அப்படின்னு வச்சாங்க. ரெண்டாவது, இந்த படம் இதுக்கு முன்னாடி சுயம்வரம் அப்படிங்கிற ஒரு படம் சுந்தர்சியோடைய டைரக்ஷனில் 4 இயக்குநர்கள் இயக்கி கிட்டத்தட்ட 14 திரைப்பட முக்கிய பிரபலங்களாக நடித்து வெளியான படம் தான் சுயம்வரம். அந்த படம் ஒரு நாளில் எடுக்கப்பட்ட படம், அதாவது 24 மணி நேரத்தில் எடுக்கப்பட்டு கின்னஸ் ரெக்கார்ட் படைக்கப்பட்ட படம். ஸோ இவங்க அதை முறியடிக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் 23 மணி நேரம் 23 நிமிடம் இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காங்க. இது ஒரு சாதனையாகவும் அறிவிச்சிருக்காங்க. இதுதான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். இதுதான் இந்த படத்துடைய ஹூக்கப்பு. ஸோ நாங்கள் படத்துடைய கதைக்குள்ளே வரும்போது இந்த படத்தில் ஆதேஷ் பாலா அப்படிங்கிற ஒரு ஃபைட்டர், அவர் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. சாம்ஸ் நடிச்சிருக்காங்க. அப்புறம் நிறைய புதுமுக நட்சத்திரங்கள், புது இயக்குனர், புது ப்ரொடக்ஷன் டீம், இவங்க எல்லாருமே புதுமுக நட்சத்திரங்கள் தான். படத்துடைய கதைக்குள்ளேயே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். கதைப்படி அதாவது ஒரு அம்மா பேரலைசிஸ் இருக்கவங்க, முடக்குவாதத்தால் முடக்கப்பட்டவங்க, அவங்களுடைய தம்பி ஒருத்தர் ஊமை. அவங்களுக்கும் அந்த தம்பிக்கும் அவங்க ஃபஸ்ட்டே போயிடலாம். படத்துடைய கதைப்படி முடக்குவாதத்தால் முடக்கப்பட்ட அம்மா, அவங்களுக்கு ஒரு பையன். அந்த பையனுக்கு வாய் பேச முடியாத ஒரு சின்ன பையன், ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு ஒரு அடல்ட் அந்த பொண்ணு. ஸோ அந்த பொண்ணு ஒருத்தனை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறாங்க. ஆனாலும் குடும்ப சூழ்நிலை கருதி அந்த பையன் ஊமை, அதே மாதிரி அவங்க அம்மா முடக்குவாதத்தில் படுத்துட்டாங்க. அப்படிங்கிறதுனால 4 வருஷ காதலை தூக்கி எரிஞ்சிட்டு இவங்க 2 பேர்த்துக்காகவும் இவங்க முன்னெடுத்து நிற்கிறாங்க. அந்த சின்ன பையன் வாய் பேச முடியாத ஊமையாக இருந்தாலும் அவன் ஒரு மிகப்பெரிய அறிவாளி. அந்த அறிவாளித்தனம் அவனை என்ன பண்ணுது அப்படின்னா, மற்ற குழந்தைகள்லாம் ஒரு விஷயத்தை பார்க்கும்போது இந்த பையன் அதை இன்டலெக்சுவலாக பார்க்குறான். அப்படி ஒரு கோவில் திருவிழாவப்போ எல்லாருடைய ஆசையாகவும் அந்த ராட்டனம் ஏறுறது அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த பையனுக்கு அந்த ராட்டனம் சுற்றணுங்கிற ஒரு ஆசை. அதுக்காக காசு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போவான். வீட்டுக்கு போகிற நேரத்தில் காசை வாங்கிட்டு திருப்பி போகிற அதே நேரத்தில் அவங்க வரும்போது பார்த்தா அந்த அம்மா பேரலைஸ் இருப்பாங்க. தம்பிக்கு ஊமை அப்படிங்கிறதுனால இந்த பொண்ணு பயந்து திரும்பவும் போய் தேட போவாங்க கோவில் திருவிழாப்போ. இவங்க தேட ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கிற அதே நேரத்தில் இவனும் உள்ளே போய் அக்காவை காணோம் அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிப்பான். ஸோ இது ஒரு பக்கம் போகும். இன்னொரு பக்கம் ஒரு மிகப்பெரிய தொகையை காரில் ஒருத்தர் நண்பர் கடத்திட்டு வந்துட்டு இருப்பார். ஸோ அந்த பணத்தை எடுக்கிறதுக்காக, கொள்ளையடிக்கிறதுக்காக ஒரு 3 பேர் கொண்ட குழு, அதாவது ஆதேஷ் பாலா, சாம்ஸ், அப்புறம் இன்னொரு நடிகர், இவங்க 3 பேருமே அவங்கள கிட்னாப் பண்ணி ஒரு வீட்டில் அடைச்சி ஒய்ஃபுக்கு கால் பண்ணி இந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல இவங்களுடைய அந்த கூட்டணி கலாட்டா, கடத்துறதுக்கு உண்டான காமெடி, இந்த மாதிரி ஒரு ட்ராக்கு போய்கிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு பக்கம் போகுது, இது ஒரு பக்கம் போகுது. இன்னொரு பக்கம் தன்னுடைய காதலி அவங்க குடும்பம் தான் முக்கியம்னு நினச்சிட்டாலே அப்படிங்கிற ஃப்ரெண்டோடு சேர்ந்து தண்ணி அடிச்சுட்டு அவர் ஒரு ராவா சுற்றிக்கிட்டே இருக்காரு. அவரை தேடி அதுக்கடுத்து ஓட ஆரம்பிக்கிறாரு. இப்போது இந்த 3 பேருமே எந்த இடத்துல கனெக்ட் ஆகுறாங்க, இவங்களுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிற ஒட்டுமொத்தமாக சொல்கிற ஒரு படம் தான் பிதா 23:23. ஸோ இந்த படத்தோடைய கதை ரொம்ப சகஜமான ஒரு கதை தான். இந்த கதையிலிருந்து புதுசாக எதுவுமே இல்லை. ஸ்க்ரீன் ப்ளே ஏதாவது கொஞ்சம் கூடுதல் பலமாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எந்த ஒரு பலமுமே பெருசாலாம் கிடையாது. அது ஒரு சாதாரண ஸ்க்ரீன் ப்ளே தான். அண்டு நடிப்பு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் வரும்போது பயங்கர இம்மெச்சூர்டான ஒரு நடிப்பு. இந்த மாதிரி ஒரு நடிப்பு நம்ம எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப இம்மெச்சூர்டாக தான் இருக்குது. இந்த படத்தோடைய இயக்குனர் ஏதோ ஒரு சாதனை புரியணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் படம் எடுத்தாரே தவிர அந்த படத்துக்குள்ளே இருக்கிற கதைக்கரு என்ன, அந்த கதைக்கருவோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கவனிக்காமல் விட்டுட்டாரோ அப்படிங்கிறதான் தெரியுது. இந்த படத்தோடைய இசை இந்த படத்தை எப்படியா தூக்கி பிடிக்க ட்ரை பண்ணுது, ரொம்பவே ட்ரை பண்ணுது. ஆனாலும் அந்த இசை இந்த படத்துக்கு ஒரு உதவியுமே பண்ணவே இல்லை அப்படின்னு தான் சொல்லியாகணும். நகைச்சுவை நடிகர் சாம்ஸ் இதில் நடிச்சிருக்காரு. பொதுவாகவே சாம்ஸோட காமெடி பெருசலாக எடுபடாது. ஏன்னா அவர் இந்த இன்டலெக்சுவலாக காமெடி பண்ணுவார். ஸோ அறிவாளித்தனமாக காமெடி பண்ணுறது எல்லாமே தமிழ் சினிமாவில் எத்தனை பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம். இவருமே இதில் ரொம்ப இன்டலெக்சுவலாக நான் ஒரு காமெடி பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பார். அது பெருசாலாம் ஒர்க் அவுட் ஆகவே இல்லை, அதுதான் உண்மை. அதே மாதிரி இந்த படத்தில்
நிறைய டயலாக் போர்ஷன்ஸ்லாம் வருது. இந்த டயலாக்லாம் வந்து அடிக்கடி 25 கோடி 25 கோடி 25 கோடி இதை சொல்லணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. இந்த கதையை வந்து ஒரு 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 ஸ்க்ரீன் ப்ளே பேட்டர்னுக்குள்ளே கொண்டு வந்திருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல டாக்குமெண்ட்ரியாக ரெக்கார்டராக இருக்கிற திருவிழாவை எடுத்து அதில் இருந்து இவங்க மாண்டேஜ் ஷூட் பண்ணி எடுத்திருக்காங்க. இவங்க வந்து இதுக்காக தனியாக செட்டு போட்டெல்லாம் எடுக்கவே இல்லை. அதனால் வந்து 23 மணி நேரத்தில் இந்த படத்தை எடுக்கிறது அப்படின்னா ஆல்ரெடி பிளான்டு செட்டில் ஃபீல்டில் நம்ம எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். ஏன்னா இது பட்ஜெட்டும் கம்மி, கதைக்கு பெரிய ஆர்டிஸ்ட் வேல்யூவும் இல்லை. அதனால் வந்து ஈஸியாக 23 மணி நேரத்தில் இந்த படத்தை எடுத்துடலாம் அப்படிங்கிறது வந்து நமக்கு படம் பார்க்கும்போது தெரியும். ஸோ இவ்வளவு குறைகள் இருக்குது. இதில் வந்து ஹீரோயினாக ஒரு லேடி நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து கடைசியில் ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் இருந்த கொஞ்ச நஞ்ச இதையும் வந்து மொத்தமாக கெடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ படமாக பார்க்கும்போது வந்து நமக்கு 23 மணி நேரத்தில் ஒரு படம் எடுத்துருக்காங்கன்னா எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்னு வந்து உட்காரும்போது 23 மணி நேரத்தில் இந்த படத்தை ஏன் எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி தான் வருது. எதனால் அதை நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, சுயம்வரம் படத்தை இப்போ கூட நம்ம ஏதாவது ஒரு தனியார் தொலைக்காட்சியில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த சுயம்வரம் படம் இன்னமும் வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடித்த படமாக இருக்கும். காரணம், சுந்தர் சி படத்தில் அவருக்கே உண்டான தோனியில் ஒரு காமெடி ஸ்கிரிப்ட், ஒரு கல்யாணம், அதுக்கு உண்டான கல்யாணத்துக்கு உண்டான விஷயங்கள் அப்படின்னு ரொம்ப அழகாக யதார்த்தமாக அந்த கதையை நகர்த்தி போயிருப்பாங்க. படமும் வந்து 24 மணி நேரம் படமும் 24 மணி நேரத்தில் எடுத்த படமா அப்படிங்கிறது நமக்கு சந்தேகத்தை கொடுக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அவ்வளோ ஆர்டிஸ்ட்டு, அவ்வளோ கேரக்டர், அவ்வளோ பிரம்மாண்டமான இடம், இது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி அந்த யூனிட்லாம் முடிக்கணும். நமக்கு பார்க்கும்போது ஒரு மலைப்பார்க்கும் ஒரு ரெக்கார்டு தாண்டா அப்படின்னு தோணும். இதில் பார்க்கும்போது இதில் வந்து பெரிய ரெக்கார்ட்லாம் கிடையாது. இதை யார் வேணாலும் எடுக்கலாம். நான் 10 நிமிஷத்தில் ஃபோன்லேயே எடுத்து அதை தேட்டரில் போய் ரிலீஸ் பண்ணால் என்ன வந்து 2 மணி நேரத்தில் எடுத்த கூட ஒரு மிகப்பெரிய படம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி தான் இந்த பிதா படம் இருக்குது. பட் இந்த படத்தினுடைய பிதா அப்படிங்கிற அந்த பெயர் எதற்கு வந்தது அப்படிங்கிறது இது வரைக்குமே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தில் இவங்க என்ன சொல்ல வராங்க, ஒரு கதை அப்படிங்கிற போது இவங்க மக்களுக்கு என்ன சொல்ல வராங்க, ஒன்றும் கிடையாது. சரி, இந்த கதை என்ன சொல்ல டிமாண்ட் பண்ணுது, எதுவும் கிடையாது. கடைசியாக ஒரு விஷயம் சொல்லுது, பணக்காசை தாண்டி வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து வேறு ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல வருதா. அதை தாண்டி சிலர்லாம் வந்து காதல் தான் முக்கியம்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிற கேள்விக்குறியே இது எழுப்புது. ஸோ இந்த கதை எதை நோக்கி போகுது அப்படிங்கிற அந்த ஒரு டைரக்ஷன் இல்லாதனாலே என்னவோ தெரியல, பிதா வந்து பெருசாக ஜொலிக்காமலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த பிதா படம் எப்படி இருக்குது அப்படின்னா, அதாவது லாஜிக்கு, இந்த சின்ன படம் பெரிய படம் அப்படின்ற விஷயங்களை பற்றிலாம் பெருசாக யோசிக்காமல் 23 மணி நேரத்தில் ஒரு படம் எடுத்திருக்காங்க, அவங்க எப்படிலாம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு டைம் பாஸுக்காக நம்ம போய் இந்த படத்தை பார்த்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் வேறு ஒரு படத்தில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். இது